வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா அனுப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய மேலடுக்கு சுழற்சி என்பது குறிப்பாக வரக்கூடிய 22ஆம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன் பிறகு அது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அடுத்த கட்டமாக அடுத்த 48 மணி நேரம், அதாவது 22ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானால் அதற்கு பிறகு 48 மணி நேரத்திற்கு பிறகாக 24ஆம் தேதி வாக்கில் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதற்கு பிறகாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அல்லது இது புயலாக மாறுமா என்பது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் என்பது தொடர்ச்சியாக இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான பிறகு அதனை தொடர்ந்து கண்காணிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நிலையில் வரக்கூடிய 22ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாக இருக்கிறது. அதற்கு பிறகாக 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில மாவட்டங்களில் மற்றும் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் விட்டு மழை என்பது இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 22, 23 அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கக்கூடிய அந்த 22ஆம் தேதி சென்னையை பொறுத்தவரையிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.